பணக்கார வீட்டு பையன் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பா அதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப பசியா போயிட்டு வீட்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் ஒண்ணுமே இல்லை. அவங்க அம்மா கிட்டே எனக்கு ரொம்ப பசிக்குதுமா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா வேலைக்கு போகாதனால சுத்தமா நம்ம வீட்டில் காசு இல்லப்பா, இன்னொரு நாள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. கோவப்பட்ட அந்த பொண்ணு என்னால் சுத்தமா படிக்கவே முடியல, மதியானத்துக்கு நீங்க எதுவுமே சாப்பிட கொடுக்கவே மாட்டீங்க, அப்பா இதுக்கு சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு, வேலைக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோமா பேசினால அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அந்த பொண்ணை போட்டு அடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பாவும் இருக்கிற காசுல கொஞ்சம் வெள்ளம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு தான் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்டையும் கொடுக்குறாரு. அவங்களும் அந்த வெள்ளத்தை தண்ணியில போட்டு கலந்து அவங்க கணவர்கிட்டையும் கொடுக்குறாங்க. அவங்க கணவர் அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க பொண்ணுகிட்டையும் கொடுத்து நாளைக்கு கண்டிப்பா செஞ்சு தர சொல்றேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அந்த அம்மாக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. பொண்ணு ஆசையா கேட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் சம்பள காசை வச்சு மாவு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சப்பாத்தியும் சுடுறாங்க. சப்பாத்தி சுட்டு அவங்க பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பையன் எனக்கும் சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்பா அந்த பொண்ணு இந்த நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையனும் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இன்னொரு சப்பாத்தின்னு சொல்லும் போது அந்த அம்மா கிட்ட மாவு ரொம்ப கம்மியா இருக்குனால சின்னதா ஒரு சப்பாத்தி கொடுத்துட்டு அந்த பையனை அமுச்சு வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் சப்பாத்தி கொடுக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணும் சொல்றா நாளைக்கு நான் பசி இல்லாம ஸ்கூலுக்கு போய் படிப்பேமா, அதனால ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அம்மா அவங்க சாப்பிட வச்சிருந்த சப்பாத்தி அந்த பொண்ணுகிட்டையும் கொடுத்து தம்பிக்கு தெரியாம வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணு ஒழிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் சப்பாத்தி தேடும் போது சப்பாத்தியே இல்ல. அவங்க தம்பி கிட்ட கேட்கும் போது அவங்க தம்பி திருன்னு முழிக்கிறா. அதனால கோவப்பட்ட அந்த பொண்ணு ஏன்டா என் சப்பாத்தி எடுத்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. கோவத்துல கழுத்து நெரிச்சனால அந்த பையன் இறந்தும் போறா. அப்பா அவங்க அப்பாவும் வந்துட்டு சப்பாத்தி கண்டி தம்பியை கொண்டுட்டியான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அழுகுறாரு.